தமிழ்நாடு கழக உறுப்பினர் பதிவு நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எழுச்சி கோலம் பூண்டிருக்கின்றது. 45 நாட்கள் இலக்கு என்று நிர்ணயித்த இந்த பணி என்பது தொடர்ந்து நடைபெறும். இன்றைக்கும் வில்லிவாக்கம் பகுதியிலே அன்னம் தரும் அமுதக்கரங்கள் நிகழ்ச்சியிலே பங்கேற்ற நான் வில்லிவாக்கத்திலே இருக்கின்ற ஒரு 3-4 இல்லங்களுக்கு சென்றோம். இந்த உறுப்பினர் பதிவை பெறுவதற்கு மகிழ்ச்சியோடு வரவேற்று எங்களை உட்கார வைத்து சாப்பிடுவதற்கு என்ன வேண்டும் என்று உபசரித்து அதில் உறுப்பினராக சேர்ந்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த மகிழ்ச்சி 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வாக்குகளாக மாறி 2வது முறையாக எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் அரியணையிலே அமர்த்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறக்கிறது. முதலமைச்சர் புதிதாக கவிதை எழுதினாலும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறார். தமிழிசை கவிதையிலே மக்கள் ஏமாறாததால் தான் அவர் எந்தெந்த தேர்தலை எல்லாம் சந்திக்கின்றாரோ அத்தனை தேர்தலிலும் மக்கள் அவருக்கு தோல்வியே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு புதிய கவிதையை அவர்களுக்கு உரித்தாக்குகிறேன். தோல்வியின் முகமே தமிழிசையே எங்கள் அக்காவே வருக. ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கியிருக்கீங்க. அதே நேரத்தில் தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா திமுக எதிராக எதிரணியில் தமிழ்நாடு தான் மக்களுடைய கருத்தா இருக்கு. பரிதாபம் தான். அந்த அம்மா ஏதாவது ஒன்று பேசணும், ஏதாவது ஒன்று தக்க வைக்கணும்ல. அந்த அம்மா அங்கே ஏற்கனவே நாற்காலி போட்டி கடுமையாக இருக்குது. அங்கே அண்ணாமலையா இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில் செல்வாக்கு பெற்ற தலைவரா அல்லது நயினார் நாகேந்திரனா செல்வாக்கு பெற்ற தலைவரா, மறுபுறம் அக்கா தமிழிசை நான் செல்வாக்கு பெற்ற தலைவர் என்று காட்டிக்கொள்வதற்காக அனுதினமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இரவு பகல் என்று யோசித்து இது போன்ற ஊடகங்களுக்கு ஏதாவது செய்தி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சட்டம் ஒழுங்கு நன்றாக இருப்பது தானே அவரும் தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சாரத்தை தொடங்குவேன் என்று அறிவித்திருக்கின்றார். அது சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அவர் வாயில் வந்ததையெல்லாம் உளறி கொட்டி கொண்டிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதால் தானே அவர் என்ன நினைத்தாலும் அதை பேசி கொண்டிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் நானும் நீங்களும் இங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கேட்கிற கேள்வி நான் அதற்கு பதில் சொல்கிறேன். ஜனநாயகத்தின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி, இது சாத்தான்கள் ஆட்சி அல்ல.